இன்னைக்கு வேலை கிடைக்கிறதே பெரும்பாடா இருக்கு சார். பாதி பேர் வீட்ல தான் இருக்காங்க. வொர்க் ஃப்ரம் ஹோமு அந்த மாரி தான் ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும்னா, வேலையோ அல்லது ஒரு பிசினஸ் பண்ணணுமா, இல்ல அரசு வேலை கிடைக்கணுமா, இதெல்லாம் ஜாதகத்து மூலியமா 100% ஜாதகத்து மூலமா சொல்லிட முடியுமா? பிசினஸ் செய்வோருக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த ஜாதகத்துல? அப்படிங்கிறது. நிச்சயமாக இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த கேள்வி. ஏன்னா உலகளவு ரிசெஷன், வேலை வாய்ப்புகள் பல தொந்தரவுகள் வருகின்ற காலகட்டம். அப்ப இந்த வேலை ஒரு ஜாதகத்துல பார்க்கும் பொழுது முதல்ல நாங்க இந்த ஜாதகர் வேலைக்கு போவாரா, பிசினஸ் பண்ணுவாரா, வேலை என்றால் கவர்மெண்டா பிரைவேட்டா, அடுத்து அந்த கவர்மெண்டா பிரைவேட்னு வச்சுக்கோங்களேன், உள்ளூரா வெளிநாடா, இப்படி பார்ப்போம். அடுத்து ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது பிஸ்னஸ் பண்றார், அவர் உள்ளூர் சொந்த ஊரில் பண்ணுகிறாரா, வெளியூரில் பண்ணுகிறாரா, வெளிநாட்டு தொடர்புடையதா, இப்படி பார்க்கலாம். அது பிஸ்னஸ்ல இன்னொன்று பார்க்கணும், சர்வீஸ் செக்டார் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, 6ஆம் இடம் சம்பந்தப்படுகிறது அப்படின்னா அவர் வேலை, கவர்மெண்ட் வேலையோ வேலைக்கு செல்வார். 10ஆம் இடம் சம்பந்தப்படுகின்றன, அவர் தொழிலை செய்யக்கூடிய அம்சம் உண்டு. 7ஆம் இடம்னு ஒன்று இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டூயல் ரோல் பண்ணும், வேலைக்கும் போவாங்க, சர்வீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு டாக்டர் அவங்க பார்த்தீங்கன்னா மருத்துவராக இருப்பார், சாயந்தரம் தனி கிளினிக் பண்றார். ஒரு டீச்சர் வேலைக்கும் போவாங்க, தனிப்பட்ட முறையில் டியூஷன் எடுப்பாங்க. அப்போ இரண்டும் கலந்ததாக சர்வீஸ் சம்மந்தப்பட்டதிலோ மற்ற பீப்புளோட இன்ட்ராக்ட் ஆகிற மாதிரி வருது. இப்போ ஒரு ஜாதகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த 6, 7, 10 இது எது வலுத்திருக்கிறது, இந்த 6, 7, 10 எது 11ஆம் அதிபதிக்கு தொடர்பு ஏற்படுகிறது, அதே 6, 7, 10 11 தொடர்பு பெற்ற கிரகம் 2ஆம் வீடு தான் குடும்பஸ்தானம், வருமானத்தை கொடுக்கும், தொடர்பு வருகிறதான்னு பார்க்கணும். இப்பொழுது ஒரு ஜாதகத்தில் சூரியன் சம்பந்தப்படாமல், ராஜ கிரகங்கள் சம்பந்தப்படாமல் அரசு வேலை இல்லை. ஒரு குறிப்பாக ஒரு விருச்சக லக்னம் 10ஆம் அதிபதி சூரியனாக வருது. சூரியன் இங்க நல்லா இருந்து, 6ஆம் அதிபதி செவ்வாயும் சூரியனும் நல்லபடியாக இருந்து, அந்த 2ஆம் வீட்டு அதிபதி குருக்கு சூரியன் செவ்வாய் தொடர்பு வந்தால் உண்டு. அப்ப 2, 6, 10க்கு சூரியன் செவ்வாய் நேரடியாக மறைமுகமாக நட்சத்திர தொடர்பு வந்தால் மட்டுமே அரசு வேலையை கிடைக்கின்றன, நிரந்தரமாக இருக்கின்றன. அதில் ராகு கேது சம்பந்தப்பட்டு வரும்போது சில காலம் வேலை செய்கிற விட்டுறார். இப்போ இந்த தொடர்பே இல்லை, ஒரே சூரியன் மட்டும் வருதுன்னா அவர் தனியார் துறையில மிகப்பெரிய போஸ்டிங்கில் வருகிறார். இது வேலையை கொடுப்பதில் வல்லவராக சனி இருக்கிறார். சனி தன் பயணத்தில் தொடுகின்ற கிரகம் என்ன, கூட சேர்ந்த கிரகம் என்ன, செவ்வாயோட தன்மை என்ன, ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியே முடிவு செய்கிறார். அப்ப இத்தனை கிரக காம்பினேஷன்ல பார்க்கும் பொழுதுதான் அவருக்கு என்ன மாதிரி வேலை செய்ய முடியும், உள்ளூரா வெளியூரா, இது மாதிரி பல தரப்பட்ட விஷயத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். இதுல ஒரு கேள்வி, இந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி என்ன வருதுன்னா, இந்த கேள்வி நானே சொல்றேன் பாருங்க. சில காலம் வேலைக்கு போவாங்க, அந்த வேலையை விட்டுட்டு வேறொரு துறைக்கு வேலைக்கு போறாங்க, அதை விட்டுட்டு திருப்பி பிசினஸ் வருவாங்க. இப்போ அந்த ஒரே நபர் வேலையும் செய்திருக்கார், பிசினஸும் செய்திருக்கார் என்ற கேள்விகள் வரணும். ஏன்றால் அப்போ அதுக்கு தான் தசாபுத்தின்னு வருது. ஒரு சிலருக்கு வேலை செய்கின்ற தசாபுத்தி எப்பொழுது வருகிறோ அப்போதான் வேலைக்கு போவார், பிசினஸ் செய்கின்ற தசாபுத்தியோ அப்போதான் பிசினஸ் செய்வார். ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஜாதகம் கட்டத்தில் காட்டும், ஆனால் அவருக்கான தசாபுத்திகள் 40 வயசுல வரும். 40 வயசுல கவர்மெண்ட் போஸ்டிங் போட மாட்டாங்க. அப்ப அங்க தவறப்படுகின்றன. அப்ப கட்டமும் தசாபுத்தியும் கோச்சாரம் 3ம் இணைந்துதான் ஒரு மனிதனுக்கு வாழ்வை அந்த காலகட்டத்தை நிர்ணயிக்கின்றன. தசாபுத்தி மாற மாற அவர் தொழிலோட எண்ணங்களும் அதோட அம்சம் மாறிக்கொண்டே இருக்கும்.